சன் பிக்சர்ஸ் வீடியோங்கனால இந்த பிளாக் ஆகிடுமா என்னென்னு எனக்கு தெரியல, காப்பிரைட் இஷ்யூஸ்னால. பட் எதுக்கும் இருந்தும் ஒரு ட்ரை தான். ஸோ அந்த அருண் மாதேஸ்வரன் படம்னாலே ஒரு ஒரு கதறல், ஒரு இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குப்பா ஒரு படம்லாம். இது சாணிக் ஆயுதம் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அது அவருக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ கோவம் இருக்கோ தெரில, என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேப்டன் மில்லர் பார்த்தேன், அது பெருசாக எனக்கு பிடிக்கல, இம்ப்ரெஸ் பண்ணல. இது எப்படி இருக்குன்ட்டு வந்தப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஈவில் இஸ் குட், குட் இஸ் ஈவல்னா என்ன அர்த்தம் அது? இது யாரோ எங்கேயோ சொன்னாங்க, இந்த மாதிரி தேவதாஸ், இந்த இது இருக்குல்ல, லவ் ஃபெயிலியர் தேவதாஸ், அவரோட அந்த கதையை வந்து ஒரு மாதிரி அருண் மாதேஸ்வரன் ஸ்டைலில் எடுத்திருக்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பின்னாடி பெயிண்டிங். உன்னை எங்கேயாவது போன்னு சொன்னல, போ. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஏன் கல்கட்டாக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? பெத்தது அவங்க தான். சத்திய சோதனை. நீ எங்க போற? தெரியல, உலகம் ரொம்ப பெருசு. இதுனா வாயில பூ, காதுல பூ கேள்விப்பட்டிருக்கேன், அதுனா வாயில பூ. நீ போலீஸ கொல்லுவ, டாக்டரை கொல்லுவா, கொல்லுப்பா. அந்த மியூசிக் சும்மா தாறுமாறா இருக்குப்பா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே வயலன்ஸ் வந்து இவ்வளோ ராவாக ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுற இண்டஸ்ட்ரி வந்து மோஸ்ட்லி தமிழ் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும். இவரோட ஃபஸ்ட்டு படமே கூட சொன்னாங்க நிறைய பேர், த மோஸ்ட் வயலண்ட் மூவி எவர் மேட் அப்படின்ட்டு, ராக்கி. அது எனக்கு பார்க்க சான்ஸு கிடைக்க மாட்டேங்குது. அது ஓடிடியும் இல்லை, எங்கேயும் இல்லை. அது எப்படி பார்க்குறதுன்னு கூட தெரியல. அது ரொம்ப நாளாக அது பார்க்கணும் தான் நினச்சிட்ருக்கேன். இது மார்க்கோ கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அது பயங்கர வயலண்ட்டுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் தட் இஸ் அன் எக்ஸப்ஷன் இல்லை. கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரி படம் அடிக்கடி வரதில்லை. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே பருத்தி வீரன்லேருந்து சுப்பிரமணியபுரம்லேருந்து கண்டினியூஸாக ஒரு மாதிரி பயங்கர வயலண்ட்டான படம்லாம் வந்துட்டு தான் இருக்குது. வேறு எந்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் அவ்வளோ வயலண்ட்டாக இவ்வளோ இந்த ரியலிஸ்டிக் வயலன்ஸ் கிடையாது.
பேர் சந்திரடா இல்ல. வா, உன்னை எங்க சேஃபா விட்டு போறேன். மியூசிக் செம்மையாக இருக்குது. யூஸ்வலாக இந்த அனிருத் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ரேப் ஒன்று போடும் பின்னாடி இங்கிலீஷில். அதுக்கு ஒரு ரேப்பரு ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல. அது இல்லாமல் கொஞ்சம் அப்படி கர்நாடிக் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் அனிருத் மியூசிக் வந்து அது குறை சொல்கிறதுக்கு அது அது அனிருத் மியூசிக் அது அவர் என்ன போட்டாலும் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. அதனால் அனிருத்தோட பெரிய ஃபேன் நான். அதான் நாம் இதுக்கு முன்னாடி வச்ச கிரிட்டிசிசம் கூட மோஸ்ட்லி இது மாதிரி, அதாவது இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கொஞ்சம் நேட்டிவ் சம்மந்தப்பட்ட கதையாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. தவிர மற்றபடி அவர் சாங்ஸ் எதுவுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறதில்ல. மியூசிக் வைஸ் வந்து அவரோட சாங்ஸ் வந்து அது கொஷின் பண்ணுறது இதுவே கிடையாது. ஏன்னா இது இப்போ ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ஒரு வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் கேரக்டர் வந்து காப்பாற்றுற அந்த அந்த மாதிரி தான் இருக்குது. அது படம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கதை மாதிரி தான் தெரியுது. எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியல படம், ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா. ப்ளஸ் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆல் த வயலன்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. நான் வேறு ஏதாவது நல்ல கதை ஒரு இதெல்லாம் தாண்டி ட்ரெய்லரில் காட்டுறது தாண்டி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி ட்ரெய்லர் பார்த்தாலே ஒரு மாதிரி சம்மரைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிருச்சு. இவ்வளோதான் அப்படின்னா ப்ராப்ளி ஒன்ட் ஈவன் கோ வாட்ச் இட். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பட் மியூசிக் சான்ஸ் இல்லை.